Hi babes, welcome back to my channel Rama Love Shifa. டக்காய்ச்சி எபிசோட் 5 and 6 பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும், பார்த்துட்டு வாங்க. ஒன்று எபிசோட்ல பார்த்துருப்பீங்க, அயாகி டக்காட்டோவை அவனுடைய ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். டக்காட்டோ நல்லா ஃபுல்லாக குடிச்சிருக்கான். ஸோ அவனுக்கு என்ன நடக்குது எதுவுமே தெரியல. அவனை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவன் பக்கத்தில் போய் அவனை கிஸ் பண்ண போகிறான். அப்போ டக்காட்டோ தூக்கத்தில் சுண்டா அப்படின்னு பேர் சொல்கிறான். சுண்டாவா, இது யாரு அப்படின்னு அயாகி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்காட்டோட ஃபோனுக்கு கால் வருது. அதை அயாகி அட்டன் பண்ணி யாரு அப்படின்னு பேச, அந்த பக்கம் பேசுகிறவங்க இவன் குரலை கேட்டதுமே டென்ஷன் ஆயிடுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, சுண்டா தான். சுண்டா இவன் குரலை கேட்டதுமே யாரு நீ நீ எதுக்கு டக்காட்டோட ஃபோன் எடுக்கிற அப்படின்னு கேட்க, அதை நீ சொல்லு, நீ தானே கால் பண்ண அப்படின்னு ரொம்ப நக்கலாக பேச அங்கே சுண்டாக்கு செமையாக கடுப்பாகுது. சுண்டா என்ன கொஷின் கேட்டாலும் அதுக்கு இந்த அயாகி நக்கலாவே பதில் சொல்கிறான். ஆனால் அவன் பேர் அயாகி, மற்றபடி அவன் யார் அப்படின்ற எதையும் சொல்லாமல் அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க அயாகியே ஒரு கெஸ் பண்ணிடுறான், இவன் தான் சுண்டாவாக இருப்பான் அப்படின்னுட்டு. எதுவாக இருந்தாலும் நீ டக்காட்டோ கிட்ட பேசிக்கோ சுண்டா அப்படின்னு சொல்ல சுண்டா கடுப்பாயிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அடுத்த நாள் காலையில் டக்காட்டோ அவன் பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். அவன் பக்கத்தில் ஏதோ தூங்கிட்டு இருக்க அவன் அதை சுண்டா நினைக்கிறான். ஏன்னா இது வரைக்கும் அவன் யார் பக்கத்தில் படுத்திருக்கான், சுண்டா பக்கத்தில் மட்டும்தானே. ஆனால் எந்திரிச்சு பார்த்தா அது அயாகி. அயாகியோட ஃபேஸை பார்த்ததுமே அவன் ரொம்பவே பயந்துடுறான். அங்கேருந்து எந்திரிக்க போனவன் பெட்டை விட்டு கீழே விழுந்துடுறான். இப்போ இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு பார்த்தா அங்கே கீழே ஒரு காண்டம் கவர் கிடக்குது. அதை பார்த்ததுமே அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுது. அங்கேருந்து போனால் போதும் அப்படின்னு ஹோட்டல்லேருந்து கிளம்பி கீழே ஒரு டாக்ஸியை பிடிச்சி இவனோட வீட்டுக்கு சேர்ந்துடுறான். டக்காட்டோக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா ஃபோன் எடுத்து பார்த்தா நிறைய சுண்டாக்கிட்ட கால் வந்திருக்கு நேற்று நைட்டு ஃபுல்லாக. என்னடா இது, சுண்டா எத்தனை டைம் கால் பண்ணியிருக்கானே அப்படின்னு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே பார்க்க மறுபடியும் இவனே சுண்டாக்கு கால் பண்ணுறான். சுண்டா இவங்கிட்ட நேற்று நைட் எங்கே போயிருந்தேன் அப்படின்னு அசால்ட்டாக கேட்குறான். அதுவா, ஒன்றும் கிடையாதே அப்படின்னு இவன் சமாளிக்கிறான். இல்லை, நேற்று நைட்டு ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கலையே அப்படின்னு என்னமோ சொல்லி இவன் சமாளிச்சிடுறான். அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு வரும்போது இந்த அயாகி என்ன பண்ணுறான், வேணுமுனே டக்காட்டோவை கிண்டல் பண்ணுறான். நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, உன் கழுத்தில் நான் ஒரு ஹிக்கி கொடுத்துருக்கேன் பாத்தியா அப்படின்னு வேணும்னே டக்காட்டோவை டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் அயாகி டக்காட்டோட்ட பேசிட்டு ஃபோன் பேசுறதுக்கு வெளியில் வரான். அயாகி யார்கிட்டயும் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க அந்த பக்கமாக சுண்டா வரான். சுண்டா அயாகியோடைய வாய்ஸை கேட்டதுமே அவன் தான் நேற்று நைட்டு ஃபோனில் பேசினது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறான். உடனே அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறான். நீ தான் நேற்று டக்காட்டோட ஃபோனை எடுத்த அப்படின்னு செம்ம கடுப்பாக அவனை கத்திக்கிட்டு இருக்க. அங்கே அயாகியோட மனசுக்குள்ள, ஓஹோ அப்படின்னா சுண்டானா அது இந்த ஜுண்டா தானா, அப்படின்னா இவனுக்கும் டக்காட்டோக்கும் நடுவில் ஏதோ இருக்குது போல அப்படின்னு இவன் மனசுக்குள்ள அந்த கற்பனையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. சுண்டா இங்கே செம்ம கோவமா அவன் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டு இருக்கான். அப்போ டக்காட்டோ அங்கே சுண்டா நீ எப்போ வந்த அப்படின்னு கூப்பிட உடனே சுண்டா டக்காட்டோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். அவனுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவனை ஷவரில் நிற்க வச்சு குளிக்க வைக்கிறான். எதுக்குன்னா அவன் நேற்று நைட் அவங்க 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல, அதனால அந்த அழுக்கை இவர் கழுவி விடுறாராமா. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு டக்காட்டோ கேட்க, அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கழுவணும், இங்கே பாரு அப்படின்னு கழுத்தில் இவனுக்கு அயாங்கி ஒரு ஹிக்கி கொடுத்தால அதை கழுவி விடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நேற்று நைட்டு உங்கள் 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சு, எல்லாம் ஏதாச்சும் தப்பாக நடந்துச்சா அப்படின்னு கேட்க இல்லைன்னு டக்காட்டோ சொல்கிறான். இல்லையா இல்லை டவுட்டாக சொல்கிறியா அப்படின்னு கேட்க டக்காட்டோவுக்கே டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நேற்று நைட் நடந்த எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லைல்ல, அவன் நல்லா குடிச்சிருந்தான். ஸோ அவன் தயங்கிக்கிட்டே இல்லை எதுவும் நடந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன், கண்டிப்பாக நடந்திருக்காது. ஏன்னா உனக்கு மட்டும்தான் என்னை பிடிக்கும், உன்னை தவிர மற்ற யாருக்கும் என்னை பிடிக்காது, என்னை யாரும் இந்த அளவுக்கு என்னை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன விளையாடுறியா, எங்கே உன் முகத்தை கொஞ்சம் கண்ணாடியில் பாரு அப்படின்னு அவன் டக்காட்டோட முகத்தை பிடிச்சி கண்ணாடியில் காட்டுறான். இந்த ஒரு முகத்தை யாருக்காச்சும் பிடிக்காது நீ சொல்கிறத நான் நம்பணுமா அப்படின்னு அவனை கொஞ்ச நேரம் திட்டிட்டு அவனை பெட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். இங்கே பாரு, உன் லைஃப்பில் நான் மட்டும்தான், உனக்கு நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவன் ட்ரெஸ்ஸை கழட்ட போக டக்காட்டோ தயங்குறான். என்ன, நான் வேண்டாமா உனக்கு, சரி நான் வேண்டான்னா இங்கேருந்து போயிடு, இப்போவே இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடு அப்படின்னு சுண்டா சொல்கிறான். ஆனால் டக்காட்டோ அந்த இடத்த விட்டு போக மாட்டான், அங்கேயே தான் இருக்கான். எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேருக்குள்ள அந்த லவ் மேக்கிங் நடக்குது. அடுத்த நாள் காலையில் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது டக்காட்டோ மட்டும் பெட்டில் தூங்கிட்டு இருக்கான். சுண்டாவை காணும்.
அப்ப டக்காட்டோட மனசுக்குள்ள தோணுது, நமக்கு இவன பிடிக்கலன்னா நேத்து நைட்டே நம்ம இங்கேருந்து போயிருக்கலாமே! அவன் தான் நம்மள போக சொன்னானே! நம்ம ஏன் போகல? அப்படின்னு அவனுக்குள்ள இன்னும் அந்த கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்குது. அவனுக்கு சுண்டாவ பிடிச்சிருக்கா, பிடிக்கலையான்னு போல. சுண்டாவ காணோம்னு சொன்னேன்ல, அவன் ஸ்ட்ரைட்டா அயாகிய தான் பார்க்க வந்திருக்கான். அயாகிய பார்த்து மீட் பண்ணி, அவன தனியா பேசுறதுக்கு ஒரு பார்க்கு கூட்டிட்டு வந்திருக்கான். போனதுமே, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அப்படின்ற மாதிரி கேட்க, பரவால்ல அயாகி உண்மைய சொல்றான். நான் பண்ணலான்னு தான் போனேன். ஆனா அவன் தூக்கத்துல சுண்டான்னு உன் பேரை சொன்னான். என்னதான் எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்தாலும் வேற ஒருத்தரா நினைச்சுக்கிட்டு என்னால அவன் கூட இருக்க முடியாது. அவன் தூக்கத்துல உன் பேரை சொல்லும்போது நான் எப்படி அவன் கூட அதை பண்ண முடியும்? ஸோ எதுவும் நான் பண்ணல. ஆனா இது இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சே. இப்ப நீ என்ன பண்ண போற? அவன் கூட பிரேக்கப் பண்ண போறியா? நீ பிரேக்கப் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு டக்காட்ட ரொம்ப பிடிச்சிருக்குது. உனக்கு வேணாம்னாலும் எனக்கு ஓகே தான். நான் டக்காட்ட கிட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்னு அந்த அயாகி ரொம்ப சுண்டாவை கடுப்பேத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க அயாகி அவனோட சீக்ரெட் எல்லாம் சொல்லிடுறான். அதாவது அவன் எப்படி இந்த ஆக்டிங் ரோல் வாங்குறதுக்காக நிறைய ப்ரொடியூசர் கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கான்ல, அதெல்லாம் சொல்லிடுறான். அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சுண்டா கடைசியில் அவனை செம்மையாக திட்டிட்டு இன்னொரு டைம் டக்காட்டோ பக்கத்தில் வந்த ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து வெளியில் வரான். அப்போ அவனுக்கு டக்காட்டோ கிட்ட இருந்து கால் வருது. நான் உன்னோட வீட்டில் இருக்கேன் வா அப்படின்னு கூப்பிட சுண்டா ஓடி போகிறான் அவனோட வீட்டுக்கு. அன்னைக்கு ஒரு நாள் டக்காட்டோ கிட்ட சுண்டா அவனுடைய ஹவுஸ் கீ கார்டு கொடுத்தான்ல, அந்த கீ கார்டை காமிச்சு இன்னைக்கு தான் நான் இந்த கீ கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். சரி இப்போ நீங்கள் எதுக்கு வந்த அப்படின்னு சுண்டா கேட்க, சும்மா தான் வந்தேன் அப்படின்னு டக்காட்டோ சொல்லிட்டு, ஏன் நான் வந்ததுமே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உன் கூட செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீ எதிர்பார்த்தியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சுண்டா எதுவும் சொல்லாமல் இருக்க, இந்த அவனோட கீ கார்டு அப்படின்னு அவன்கிட்ட அந்த கீ கார்டை கொடுக்குறான். ஆனால் அப்போ டக்காட்டோட மனசுக்குள்ள எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினைக்கும் போதே டக்காட்டோவை பக்கத்தில் இழுத்து சுண்டா கிஸ் பண்ணுறான். இதுக்கு மேலே டக்காட்டோவால் அவனோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவன் சொல்கிறான், நேற்று நைட்டு நீ வேணான்னா எந்திரிச்சு போயிட சொன்னால, ஆனால் நான் போகலை பார்த்தியா, நான் உன் கூட தான் இருந்தேன். எனக்கு தெரியும் கண்டிப்பாக எனக்கும் அயாகிக்கு நடுவில் எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அன்னைக்கு நைட்டு உனக்கும் அயாகிக்கு நடுவில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சுண்டா சொல்ல டக்காட்டோ ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். ஆனால் அவன் கழுத்தில் ஒரு மார்க் கொடுத்துருக்கால, அந்த மார்க்கை இப்போ நான் என்னோட மார்க்கால் அழிக்கணும் அப்படின்னு அவனை பெட்டு கூட்டிகிட்டு போய் அவன் எங்கே அவனுக்கு ஹிக்கி கொடுத்தானோ அதே இடத்துல இப்போ சுண்டா அவனை கிஸ் பண்ணி அவனுக்கு ஹிக்கி கொடுத்துட்டு இருக்கான். அதாவது அவர் கொடுத்த ஹிக்கியை இவர் ஹிக்கியால் மறைக்கிறாராமா. அப்படியே எல்லாம் முடிஞ்சிடுது. அடுத்த நாள் காலையில் 2 பேரும் தூங்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு டக்காட்டா தான் எழுந்திரிக்கிறான். அவன் சுண்டாவை பார்த்துட்டு, நம்ம 2 பேரும் ஒன்றா ஒரே வீட்டில் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா சுண்டா தூங்கிட்டுல அவன் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அதை கேட்டுடுறான். டக்காட்டா சார் என்ன சொன்னீங்க, உண்மையாவா? நம்ம 2 பேரும் ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷமாக பேச, ஐயோ முழிச்சுட்டு தான் இருக்கானா, தெரியாமல் சொல்லிட்டோமே அப்படின்னு அவன் கடுப்பாகிறான். சரி சரி என்ன ஓகே தானே, நான் நம்ம 2 பேருக்கும் சேர்த்து அப்பார்ட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிடவா அப்படின்னு கேட்க, சரி பாரு அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்கிட்டு இவனு ஓகே சொல்கிறான். அன்னைக்கு ஷூட்டிங்கில் தக்காட்ட அயாகியை போய் மீட் பண்ணி அவனை செம்மையாக திட்டுறான். ஏன்னா அன்னைக்கு நைட் என்னமோ நடந்த மாதிரியே அவன் பில்டப் கொடுத்துட்டு இருந்தால, என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு அவனை செம்மையாக திட்டிக்கிட்டு இருக்கேன். அங்கே நருமியா வரான். நருமையா டக்காட்டோ கிட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஷூட்டிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். இன்னைக்கு ஷூட்டிங்கில் சுண்டா செம்மையாக ஆக்ட் பண்ணார். அவரோட ஆக்டிங்கை பார்த்து எல்லாரும் மயங்கிட்டாங்க. அவர் ஒரு ஏஞ்சல் அப்படின்னு சுண்டா ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த அயாகி அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கான். அயாகியை பார்த்ததுமே, சுண்டா சார் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னார் அப்படின்னு ஒரு பொம்மை மாதிரி இருக்குது, அந்த பொம்மையை கொடுக்குறான். என்னது இது அப்படின்னு இந்த பொம்மையை ப்ரெஸ் பண்ணால், நேற்று நைட் அவன் குடிச்சிட்டு வளர்னால அவனுக்கு இந்த மூவி சான்ஸ் கிடைக்கிறதுக்காக அவன் ப்ரொடியூசர் கூடலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு அதெல்லாம் அதில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. அந்த வாய்ஸ் தான் அதில் வருது. அதை பார்த்ததுமே என்னது இது அப்படின்னு அவன் டக்குன்னு பிடுங்கிக்கிறான். அந்த வாய்ஸை ஆஃப் பண்ணிடுறான். ஆனால் நறுமையாக விடுற மாதிரி இல்லை. அது என்னது கொடுங்க கேட்கலாம் கேட்கலாம் அப்படின்னு அவன் பின்னாடியே துரத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். எங்க அடுத்த சீன்ல வேற ஒரு ஆஃபீஸை காட்டுறாங்க. இது ஏதோ ஒரு மேகசினா இல்லை சம்திங் என்னமோ ஒரு ஆஃபீஸு. அங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர் நின்றுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட இன்னொருத்தவன் சொல்கிறான், இதுக்கெல்லாம் இப்போ காசு சரியாக கிடைக்கிறது இல்லை, ஒரு நல்ல ஹாட்டான வைரலான டாப்பிக்காக கொண்டு வா, எல்லாருமே அதை பற்றி பேசணும், அந்த மாதிரி ஏதாச்சும் உனக்கு ஃபோட்டோஸ் கிடைச்சா கொண்டு வா அப்படின்னு சொல்ல அந்த டேபிளில் டக்காட்டோவும் சுண்டாவோடைய ஃபோட்டோ இருக்குது. அதையே அந்த ஃபோட்டோகிராஃபர் பார்க்குறான். அவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்திருக்கு போல். இதோட எபிசோட் 5 முடியுது. எபிசோட் 6 பார்க்கலாம். எபிசோட் 6 என்னன்னா,
நம்ம இந்த ஆனிமேல வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சுண்டாவோட ஸ்டோரி வராது. ஸோ சுண்டா எப்போ ஃபர்ஸ்ட் டக்காட்டோவை மீட் பண்ணா அப்படின்றதான் இந்த எபிசோட் 6ஓட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் சீன்ல சுண்டா வந்து ஒரு டெலிவரி பாயாக தான் இருக்கான். அப்போ அவனுக்கு ஆக்டிங்கில் ஒரு சான்ஸ் கிடைக்குது. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஆக்ட் பண்ண போகிறான். அவன் கூட இருந்தவர் சுண்டாவை கூட்டிகிட்டு போய் டைரக்டர்கிட்ட காட்ட, டைரக்டர் சுண்டாவை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவன் ரொம்ப ஹேண்ட்ஸம் அழகாக இருக்கான்னு அவனுக்கு ஒரு ரோல் கொடுக்கறதா ஒத்துக்கிறாரு. ஸோ அன்னைக்கு தான் அவனுக்கு ஃபஸ்ட் டே ஷூட்டிங் நடக்க போகுது. அப்போ அவன் அங்கே டக்காட்டோவை பார்க்குறான். ஃபஸ்ட் டைம் டக்காட்டோவை பார்த்ததுமே சுண்டா அப்படியே ஆச்சரியமாக தான் பார்க்குறான். ஐயோ எவ்வளோ பெரிய ஆக்டர் இவருன்னு. அதே மாதிரி டக்காட்டோவும் சுண்டாவை பார்க்குறான். ஆனால் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்ல முடியல. அவன் இவனே ஒரு மாதிரி வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்கான். சுண்டாவை டக்காட்டோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, சுண்டா டக்காட்டோவை பார்த்ததுமே அவனுக்கு போ பண்ணுறான். டக்காட்டோ கிட்ட பெருசாக ரியாக்ஷன் இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. சுண்டாவுடைய ஷூட்டிங் போய்கிட்டு இருக்க, அவனோட ஷூட்டிங் முடிஞ்சதுமே தூரத்தில் டக்காட்டோ உட்காந்துருக்கான். டக்காட்டோ இவனே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன் இவன் நம்மளை இப்படி பார்க்குறான் அப்படின்னு சுண்டா மனசுக்குள்ளே தோணுது. அப்போ அங்கே ஒரு டைரக்டர் வரான். டைரக்டரோ இல்லை ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன். ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டவன். அவன் வந்ததுமே அங்கே செட்டில் இருக்க ஒரு பொண்ணை ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு மாதிரி செக்ஷுவல் அசால்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே சுண்டாக்கு செம்ம கடுப்பாகுது. அதை போய் நம்ம தடுக்கலாமா, இன்னைக்கு வேறு நம்ம ஃபஸ்ட்டு டே அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் சரி போய் தடுக்கலாம் அப்படின்னு அவன் தடுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு டக்காட்டோ போயிடுறான். ஆனால் டக்காட்டோ ஸ்ட்ரைட்டாக அதை பற்றி எதுவும் பேசாமல், லேட் ஆகுதுல்ல ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறான். அந்த பொண்ணு கூட தான் டக்காட்டோக்கு ஷூட் போல். அந்த ஷூட்டிங் முடிஞ்சதுமே டக்காட்டோ அங்கேருந்து போக போகிறான். அந்த பிங்க் ட்ரெஸ் போட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்தால அவன் டக்காட்டோவை பார்த்ததுமே, டக்காட்டோ இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ஆக்ட் பண்ணீங்க, சூப்பராக ஆக்ட் பண்ணீங்க அப்படின்னு அவன் முன்னாடி போய் பேசிக்கிட்டே இருக்க, கொஞ்சம் வழி விடுறீங்களா, இது என்னோட வழி, நான் போகணும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறான். அப்புறம் சுண்டா அவனோட ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறான். அவன் கிளம்பி வெளியில் வரும்போது அந்த பக்கமாக டக்காட்டோவை பார்க்குறான். டக்காட்டோ இன்னும் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு டக்காட்டோ என்ன பண்ணுறான்னு பார்த்தா, டக்காட்டோ அங்கே இருக்க வெண்டிங் மிஷின்லேருந்து சாக்லேட் மில்க் எடுக்கிறான். எடுத்துகிட்டு சோஃபாவில் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். அதான் அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்ட ப்ரொடியூசர் இருக்கான்ல, அவனை தான் செமையாக திட்டிக்கிட்டு இருக்கான். அவன் திட்டுறதை கேட்ட சுண்டாக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படின்னா டக்காட்டோ எல்லாரும் முன்னாடி உம்முன்னு இருக்காரு, அந்த மாதிரி கிடையாதா, ரொம்ப ஜாலியாக பேசுகிறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அடுத்து அவன் சுண்டாவை பற்றி பேசுகிறான். இவன் யார் புதுசாக ஒருத்தன் வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சுண்டாவை பற்றி பேசுனதுமே ஃபஸ்ட்டு சுண்டாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் டக்காட்டா நம்மளை பற்றி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு என்னன்னு தெரியல. உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே, டக்காட்டோ சார் நீங்கள் என்ன வீட்டுக்கு போகலையா அப்படின்னு போய் கேட்க, அவனை பார்த்ததுமே டக்காட்டோ பயந்துடுறான். ஏய் என்ன நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா, எப்போ இங்கே நீ வந்த அப்படின்னு டக்காட்டா அவனை கேட்க, இதோ இப்போதான் வந்தேன்னு சுண்டா போய் சொல்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும். ஓ உனக்கும் அது தெரிஞ்சிருச்சா அப்படின்னு டக்காட்டோ ரொம்ப அசால்ட்டாக பேச, அப்போ தான் சுண்டா டக்காட்டோட கண்ணை நோட்டீஸ் பண்ணுறான். ஐயோ இவனோட ஐலேஷஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல அப்படின்னு அதையே பார்த்துக்கிட்டு அவன் எந்திரிச்சு போக போகிறான். அப்போ சுண்டா சொல்கிறான், உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதே மாதிரி மறுபடியும் ஒர்க் பண்ண நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி அவன் பேச, அதுக்கு உடனே டக்காட்டோ, நீ இந்த மாதிரியே இருந்தீன்னா நான் உன்னோட நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே போவேன், நீ இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறான். அப்படியே அட்வைஸ் பண்ணிட்டு போகும்போது அவனோட தோளில் ஒரு லைட்டாக ஒரு டச் பண்ணிட்டு போகிறான். உடனே அப்படியே சுண்டாவோட வாழ்க்கையே மாறிடுற மாதிரி அவனுக்கு தோணுது. அவனால் அது என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் அப்படின்னு அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் அவனுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. டக்காட்டோவையே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல். அவனோட உலகமே புதுசாக மாறிட்ட மாதிரி அவனுக்கு என்னென்னமோ தோணுது. அடுத்த நாள் இதே மாதிரி ஷூட்டிங் நடக்குது. அது சுண்டாவுடைய சீன் தான். அந்த சீன் முடிச்சுட்டு சுண்டா அங்கேருந்து கிளம்பும்போது தூரத்தில் டக்காட்டோ உட்காந்துட்டு இருக்கான். டக்காட்டோவே அவன் நோட்டீஸ் பண்ணுறான். அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சிட்டு அவன் பஸ்ஸில் ஏற போகிறான். பஸ்ஸுக்குள்ளே ஆல்ரெடி டக்காட்டோ உட்காந்துருக்கான். இங்கே இவர் உட்காந்துருக்காரே, நான் இப்போ தனியாக போய் உட்காந்தா அது தப்பாயிடும், அவர் பக்கத்துலேயே போய் உட்காரலாம் அப்படின்ட்டு நான் உங்கள் பக்கத்தில் உட்காரவா அப்படின்னு கேட்க, டக்காட்டோ ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டு உட்காருன்னு சொல்ல, சுண்டாக்கு மனசுக்குள்ளே தெரியுது இவனுக்கு நான் பக்கத்தில் உட்கார்றது பிடிக்கல, இருந்தாலும் அங்கே தான் உட்காரலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அவன் பக்கத்துலேயே உட்காடுறான். அப்புறம் ரெண்டு பேரும் எதுவுமே பேசாமல் இருக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. சரி ஏதாச்சும் பேசலாம் அப்படின்னு சுண்டா அவங்ககிட்ட பேச போகிறான். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுண்டா ஒரு சீன் நடிச்சிட்டு இருந்தால அந்த டயலாக்ஸை இப்போ டக்காட்ட சொல்கிறான். அதாவது அந்த பொண்ணுக்கும் சுண்டாக்கும் என்ன டயலாக்ஸ் இருந்துச்சோ அதை இப்போ இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. டக்காட்ட சொல்ல சொல்ல அதுக்கேற்ற மாதிரி சுண்டாவும் சொல்கிறான்.
அந்த டயலாக் பேசி முடிச்சுட்டு அப்படியே சுண்டாவால் அவனோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த சீனில் அடுத்து அவனை கிஸ் பண்ண போக அதே மாதிரி இப்போ இவன் டக்காட்டோவை கிஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் போகிறான். அதுக்குள்ளே டக்காட்டோ, பாத்தியா, இப்போ நீ ரொம்ப நல்லாவே பேசினேன், ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரி எமோஷ்னலாக பேசலை. ஸோ நீ அடுத்த டைம் டயலாக் பேசும்போது அதை வெறும் ஒரு டயலாக்காக இல்லாமல் உன் மனசுக்குள்ளே அந்த கேரக்டராகவே நினச்சிட்டு நீ டயலாக் பேசணும். என்ன புரிஞ்சுதா அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்புறம் சரி நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு டக்காட்டோ அங்கேயே தூங்கிடுறான். இந்த சுண்டா டக்காட்டோவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு அப்படியே பைத்தியம் ஆயிடலாம் போல இருக்கு. டக்காட்டோ மேலே அவனுக்கு அந்த அளவுக்கு பைத்தியம் ஆயிடுது. அடுத்து இன்னொரு ஒரு ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு சீன் பண்ண போகிறாங்க. அந்த சீனில் டக்காட்டோவும் சுண்டாவும் பேசுகிற மாதிரி தான் டயலாக்கு. அப்போ பின்னாடி அந்த செட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் ஏதோ ஒரு பைப்லேருந்து தண்ணி வர அந்த தண்ணி டக்காட்டோ மேலே விழப்போகுது. அதுக்குள்ளே சுண்டா நடுவில் போய் தடுத்துட அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டா மேலே விழுந்துடுது. அப்போ டக்காட்டோ காப்பாத்துறதுக்காக சுண்டா பக்கத்தில் போனால, ஸோ அவன் வந்து ரொம்பவே க்ளோஸாக போயிடுவான். அவனால் டக்காட்டோவை அவ்வளோ பக்கத்தில் பார்த்ததுமே அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனோட ஹார்மோன் எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவன் டக்காட்டோ பக்கத்தில் போயிடுறான் அவனை கிஸ் பண்ணுறதுக்கு. அப்போ மற்ற க்ரூ மெம்பர்ஸ்லாம் வந்துடுறாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை, சுண்டாவை பாருங்க அப்படின்ட்டு டக்காட்டோ அங்கேருந்து போயிடுறான். போகிறதுக்கு முன்னாடி டக்காட்டோ சுண்டாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுறான். சுண்டா வீட்டுக்கு வந்துட்டு டக்காட்டோவோட பழைய படத்தெல்லாம் போட்டு அந்த சீடியை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குது. ச்சே, எனக்கு மட்டும் சான்ஸ் கிடச்சிருந்தா நான் அவனை கண்டிப்பாக கிஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் அது வெறும் ஒரு கிஸ்ஸாக இருந்திருக்குமா? ஏன்னா இப்போ அவனுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. விட்டுருந்தா அது வெறும் கிஸ்ஸில் முடிஞ்சிருக்காது. கண்டிப்பாக அந்த இடத்துல நானே ஒரு பீஸ்டாக மாறி இருப்பேன் அப்படின்னு அவனுக்கே தோணுது. ஆனால் அப்போ டக்காட்டோட ஃபேஸ் மாறிச்சுல்ல, அது சுண்டாக்கு ஞாபகம் வருது. ஆனால் டக்காட்டோ ஃபேஸே அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் என்னை வெறுக்கிறாரோ, ஒருவேளை அவருக்கு பசங்களை பிடிக்காது போல அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது. அடுத்த டைம் ஷூட்டிங் போகும்போது சுண்டா ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணுறான். அப்போ டைரக்டர்லாம் அவரை ரொம்ப பாராட்டுறாரு. போன டைம் விட நீ நல்லா ஆக்ட் பண்ணுறியே, நீ லாஸ்ட் டைம் அந்த லொக்கேஷனில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் அப்போ இருந்தே நீ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சுண்டா யோசிச்சு பார்க்குறான். அன்னைக்கு டக்காட்டோ அவனுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தான், நிறையா டிப்ஸ் சொல்லி கொடுத்தான்ல, அதெல்லாம் ஞாபகம் வர கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அவன் சந்தோஷமாக சிரிக்கிறான். அப்போ அதே லொக்கேஷனில் தான் டக்காட்டோ உட்காந்துக்கிட்டு இருக்கான். டக்காட்டோ கிட்ட பேசுறதுக்காக சுண்டா பக்கத்தில் போகிறான். ஆனால் டக்காட்டோ இவங்ககிட்ட சரியாக பேச மாட்டான். என்னாச்சு, நீங்கள் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்களே அப்படின்னு அவனை டச் பண்ண பக்கத்தில் போக டக்காட்டோ இவன் கையை தட்டி விட்டுடுறான். கொஞ்சம் வேகமாகவே தட்டி விட்டுட சுண்டா கையில் லைட்டாக அடிபட்டுடுது. அவன் அங்கேருந்து போயிடுறான். அவன் அடிப்பட்ட இடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன் என்னாச்சு டக்காட்டோக்கு அப்படின்னு நினச்சிட்டு இவனு பின்னாடியே போகிறான். அந்த லிஃப்ட்லேயே ஏறிடுறான். லிஃப்ட்டு போயிட்டு இருக்க 2 பேர் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ டக்காட்டோ கேட்குறான், என்னாச்சு, கையில் ரொம்ப அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்க, இல்லை பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சுண்டா சொல்ல, டக்காட்டோ அவனோட ஃப்ளோர் வந்ததுமே இறங்கி போகிறான். சுண்டா அவனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு பார்த்தா டக்காட்டோ லைட்டாக மயங்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்ததுமே சுண்டா அந்த ஃப்ளோருக்கு வந்து டக்காட்டோவை பிடிச்சிடுறான். டக்காட்டோ அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவனை முகத்தை மூடி அவனோட பைக்கில் உட்கார வச்சு அவனை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறான். டக்காட்டோவை இவ்வளோ பக்கத்தில் பார்க்க சுண்டாவால் அவனோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. டக்காட்டோ பக்கத்தில் போய், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதே மாதிரி எப்பயுமே உங்களை லைக் பண்ணணும், நான் பக்கத்துலேயே இருந்து உங்களை இதே மாதிரி லைக் பண்ணிக்கிட்டே இருக்கவா அப்படின்ட்டு பக்கத்தில் போய் கிஸ் பண்ண போகிறான். அப்போ அவன் ஆல்ரெடி வரும்போதே எங்கள் டக்காட்டோட மேனேஜர் சசாக்கி கால் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். சசாக்கி அங்கே வந்துடுறாரு. சசாக்கிட்ட சொல்லிட்டு சுண்டா அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி டக்காட்டாவை எங்க தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணது அவன் தான் அப்படின்ற விஷயத்த சொல்ல வேணான்னு சொல்கிறான். அட்மிட் பண்ணது சொல்லுங்க, ஆனால் அவனை தூக்கிட்டு வந்தது நான் தான் அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறான். சுண்டா அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறான். எங்கேயோ ரோட்டில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னதுமே அவனை காரில் வச்சு கூட்டிகிட்டு வராமல் பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு வந்தால, ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் கார் வாங்கணும், நமக்கு பிடிச்சவங்கள பார்த்துக்கிறதுக்கு நமக்கு கார் வேணும்ல அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோணுது. அடுத்த நாள் இன்னொரு ஒரு சீனில் யாரோ ஒரு பொண்ணு வந்து டக்காட்டோட கண்ணை கட்டிட்டு போகிறான். அந்த சீனுக்கு அந்த பிளைண்ட் ஃபோல்டு முக்கியம் போல். அப்போ சுண்டா அங்கே வரான். அன்னையோட அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்ண போகிற கடைசி ஷூட்டிங் அது. ஸோ அவங்ககிட்ட குட் பை சொல்ல வரான். ஆனால் அவனால் குட் பை சொல்ல முடியல. ஸோ வேற ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான்.
நான் உங்களை இதோட விட மாட்டேன். கண்டிப்பாக நான் உங்களை மறுபடியும் தேடி வருவேன். ஆனால் அடுத்த டைம் நான் உங்களை தேடி வரும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கீழே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நான் இருக்க மாட்டேன். உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு நேருக்கு நேர் இருப்பேன் நான் அப்படின்னுட்டு அங்கேருந்து போயிடுறோம். இதுக்கப்புறம் நடந்த விஷயம் தான் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதை தான் நம்ம ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து ஃபிஃப்த் எபிசோட் வரைக்கும் பார்த்துருக்கோம்ல. அப்புறம் சுண்டாக்கு நிறைய சான்ஸ் கிடைக்குது. அவனும் நல்லா ஆக்ட் பண்ணுறான். கடைசியில் அவனுக்கு டக்காட்டோ கூட சேர்ந்தே மூவி பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கிது. அதுவும் டக்காட்டோ நடிக்கிற மூவியில் இவனுக்கு ஹீரோவாக சான்ஸ் கிடைக்கிது. அதுதான் நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்த சீனு. அப்போ ஃபஸ்ட்டு டைம் அவன் டக்காட்டோ முன்னாடி நின்று பேசும்போது அவன் மனசுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த சீன் முடிஞ்சதுமே அவன் ஓடி போய் டக்காட்டோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஹிஸ்ட்ரி, அதான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. இதோட எபிசோட் 6 முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த நடக்குப்புன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். இன்னொரு ஒரு விஷயம், ஜூன் மந்த் வரப்போகுது. ஜூன் மந்த்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி என்னென்னு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஜூன் மந்த்துக்கு ஸ்பெஷலாக நான் என்னெல்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத சஜஷனும் கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.